2026 ஏப்ரல் எலெக்ஷனா, மே ஜூன்ல ரிசல்ட் வருமா? நவம்பர்ல திருப்பி வருவாருங்க. நான் சொல்றேங்க, நடக்குமா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. அதெல்லாம் தெரியாது, நடக்குது அவ்வளவுதான். நான் வந்து கொஞ்சம் நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இந்த ஹாரோஸ்கோப் எல்லாம் பண்ணுவேன். ஹாரோஸ்கோப் தெரியுங்களா? என்னங்க, அதை வச்சு நான் சொல்றேன். பாருங்க, நீங்க என்ன பத்தி கேளுங்க, அவரை பத்தி கேக்குறீங்க. என்ன பத்தி கேளுங்க, என் படத்தை பத்தி கேளுங்க. அதெல்லாம் இல்லைங்க. நாங்க பாருங்க, என்னோட 2 years என்னோட நடிப்பேன், அவ்வளவுதான். நடக்குதா இல்லையான்னு பாருங்க, அப்புறம் பேசுறீங்க நீங்க. வேற சொல்லுங்க. The one that going away from the movie industry, அவரு தான் கூட பண்ணணும். பட் அவர் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட பண்ணுவேன். அவரு இல்ல, அப்போ வந்தவன பண்றேன். யாருங்க? ஏங்க, நேற்று முன்னாடி மலேசியால நடந்துச்சு இல்ல, யாரு அவரு தான். விடுங்க. இப்படிலாம் கேட்க உங்களுக்கே தெரியும். இப்ப வர எல்லா பெரிய படமும் கதை இல்லாதனால தானே ஒரு ஃபர்ஸ்ட் நாளே தியேட்டர்ல காலியா இருக்கு. அதுதான் உண்மைங்க. எல்லா பெரிய ஆக்டர்ஸும் நான் பேர் சொல்ல இல்ல, உங்களுக்கே தெரியும். பெரிய இருக்கிற எல்லா 4-5 பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துலயுமே வந்து அவங்க தியேட்டர்ஸ் எல்லாம் அவங்க படம் ரிலீஸ் அப்பெல்லாம் கதை இல்லைன்னா போக மாட்டேறாங்களே ஆடியன்ஸ். ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் முடிஞ்சிருது. கோயம்புத்தூர் அந்த ஒன் ஆஃப் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த ஜிடி நாயுடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபேமிலி. அவங்க வந்து they settle well in USA. ஸோ நான் 3rd generation in USAல. எங்க அம்மாவுக்கு தமிழ் பேச தெரியாது, பட் ஐ கேன் டாக் இன் தமிழ். 9th வந்து அவரு விஜய் அவரோடது வருது, 10th வந்து சிவகார்த்திகேயனோடது வருது இல்ல. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் என்னோட எய்ம் என்னன்னா, அந்த இது நடக்கும் கண்டிப்பா. என்னோட மூவி நல்லா இதாகி நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ ஆகும். அவங்க தியேட்டர்ஸுக்கு நான் கம்பீட் பண்ணுவேன். அதுல இருக்கேன் நான் கண்டிப்பா. ஏன்னா இது அந்த ஸ்டோரி அந்த மாதிரி. ஆமா, அடிச்சு சொல்றேன், சீரியஸா சொல்றேன். எழுதுங்க, இதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. நீங்க உண்மையா சொல்றேன். அது எங்க ஸ்டாண்டிஸ் தியேட்டர்ஸ்ல வைக்கிறப்ப கூட எனக்கு போட்டோ அனுப்புறாங்க. என்னோட ஸ்டாண்டிஸ் தியேட்டர்ல இருப்பாங்களே எல்லாத்துலயும். அதெல்லாம் இந்த பக்கம் ஜனநாயகன், அந்த பக்கம் பிரகாஷ் எங்களுக்கு நடுவுல. ஏன் இப்படி அனுப்புறீங்க மேடம்? அப்பதான் இருக்கு, நீங்க அவங்க கூட கம்பீட் பண்றீங்கன்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. ஐடியாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ஜார்ஜஸ் கிட்ட. அதனால 3வது நானே பண்ணலான்னு இருக்கேன்.